கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நிசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. லேவியராகமம் 24வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித், அவள் தான் கோத்திரத்தானாகிய திபேரியின் குமாரத்தி. And the Israelitish woman's son blasphemed the name of the Lord and cursed, and they brought him unto Moses, and his mother's name was Shelomith, the daughter of Dibri of the tribe of Dan. இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய நாமம் எவ்வளவு முக்கியமானது, பயங்கரமானது என்பதை காண்பிக்கிறது. உபாகமம் 28வது அதிகாரம் 58 கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We read in Deuteronomy 28 and verse 58 about the name of the Lord. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் என்று பார்க்கிறோம். இப்போது கர்த்தருடைய நாமம் மிகவும் மகத்துவமும் பயங்கரமான நாமம் என்று பார்க்கிறோம். The seriousness of God's name. This verse appears right after instructions about the lampstand and the showbread, symbols of God's holy presence. இந்த லேவியராகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த குத்து விளக்கை குறித்தும் சமூகத்து அப்பங்களை குறித்தும் அந்த டேபர்நாக்கிளில் வைக்கிற காரியங்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். 5வது வசனம். நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போடக்கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகனபலியாய் இருக்கும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல 24:2 பார்க்குறோம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உண்டத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிட. இப்போது குத்து விளக்கை குறித்தும் சமூகத்து அப்பங்களை குறித்தும் அது சொல்லப்படுகிற இந்த சம்பவம், இந்த சூழ்நிலை, அதாவது தெய்வ பிரசன்னத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே இஸ்ரவேல்
ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் என்று பார்க்கிறோம். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் மிக்சட் ஐடென்டிட்டி. த மேன் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் த சன் ஆஃப் அன் இஸ்ரேலைட் உமன் அண்ட் அண்ட் இஜிப்சியன் ஃபாதர். அவங்க அம்மா வந்து இஸ்ரேலிய ஸ்திரீ, ஆனால் அப்பா வந்து பார்த்திங்கன்னா தகப்பன் வந்து எகிப்திய தகப்பனாக இருக்கிறான். இந்த இடத்துல இந்த மகன் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். The sudden mention of blasphemy highlights that God's name is sacred. It is not casual or common. கர்த்தருடைய நாமத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் யூதர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த யாவே அப்படிங்கிற அந்த பேரை கூட அவங்க வந்து சொல்வதற்கு அப்படி வந்து தயங்குவார்கள். அதனால தான் இட்ஸ் கால்ட் YHWH என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். இந்த மிக்சட் ஐடென்டிட்டி spiritually it wants that being close to holy things does not automatically produce a holy heart. இது வந்து குத்து விளக்கை குறித்தும் சமூகத்து அப்பங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற வேண்டிய காரியங்கள் பரிசுத்தமானவைகளுக்கு சமீபமாக இவங்கெல்லாம் அந்த இஸ்ரேலர்லாம் பார்த்திங்கன்னா தேவர் டேபர்நாக்கிள், தேவர் டென்டிங் அரவுண்ட் த டேபர்நாக்கிள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் அவங்களுடைய இல்லங்கள்லாம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவ சமூகம் நமக்கு பக்கத்திலே இருந்தால் கூட that doesn't promises we will have a holy heart. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். sin exposed under pressure. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், அக்காலத்திலே இந்த மாதிரி ஒரு இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலின் ஆகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். The blasphemy occurred during a quarrel. இவங்க சண்டை போடும் பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மிக்சட் ஐடென்டிட்டி, அதாவது எகிப்திய தகப்பனுக்கும் இஸ்ரவேல் தாய்க்கும் பிறந்த அந்த மகன் என்ன பண்ணியிருக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை தூஷித்திருக்கிறான். கான்ஃப்ளிக்ட் ஆஃபன் ரிவீல்ஸ் வாட் இஸ் ஹிடன் இன்சைட் அஸ். அதனால தான் கோவப்படும்போது இப்போ கோபமாக இருக்க கிட்டக்க வராத அப்படின்வாங்க. அந்த கோபப்படும் பொழுது when we are quarreling, our true inner nature comes out. So this teaches us that spiritual maturity is tested more clearly in moments of anger and stress. நமக்கு ரொம்ப அதனால இயேசு பார்த்திங்கன்னா he went through the cross, he went through great moments of pain. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பலியின் மத்தியில் அவர் சொன்னார், Father forgive them for they know not what they do. That shows the true nature of Jesus. ஆனால் இங்கே பார்க்குறோம், ஒரு சண்டை பண்ணும்பொழுது அவன் வந்து கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான் என்று பார்க்கிறோம். Accountability within God's community. They brought the man to Moses instead of taking revenge or ignoring the issue. அவன் கர்த்தருடைய நாமத்தை தூஷிட்டு போகட்டும் அப்படின்னு கவலை இல்லாமையும் இல்லை. அதே சமயத்தில் அந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவங்க டைரெக்டாக அதை செய்யாமல் அதை மோசே கிட்டக்க அந்த கேஸ் கொண்டு வராங்க. அதை பார்க்குறோம். கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வரும் மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். ஸோ they waited for God's word and judgment to be passed on that person. இப்போது நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் என்னென்றால், கர்த்தருடைய நாமம் வந்து அந்த நாட்களிலே அவங்க வந்து அவ்வளவு பயங்கரமான அந்த நாமம், அந்த நாமத்திற்கு பயந்து நடுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 16வது வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும், பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் அங்கே வரதை பார்க்கணும்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தை டைரெக்டாக தூஷிக்காமல் இருந்தாலும் எத்தனையோ வழிகளில் கர்த்தரை வந்து நம்ம வந்து தவறாக அவருடைய நாமத்தை நம்ம வந்து பிரயோகப்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு கண் இல்லை அப்படியெல்லாம் நம்ம வந்து சிலர் வந்து கேஷுவலாக நம்ம வந்து பேசிடுறோம். அப்படி பேசிக்கிற காரியங்கள் இருக்குமானால் கர்த்தரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அதனால் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை துன்பத்தின் பாதையில் ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகும்போது we must be very careful that we should not take the name of the Lord in vain. அதனால் கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. இதில் இன்னொரு ஒரு காரியம் என்ன பார்க்குறோன்னா, இந்த மிக்சட் ஐடென்டிட்டி. இப்போது தாய் வந்து இஸ்ரேலைட்ஸை சேர்ந்தவங்க, ஆனால் அவங்க தகப்பன் பார்த்தா எஜிப்ஷியன்னு பார்க்கணும். ஒருவேளை அந்த தகப்பனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த பையனுக்கு இருந்திருக்கலாம். அதனால் கூட அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தேவ பயம் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்திருக்கலாம். அதனால் திருமணம் என்று வரும்பொழுது தேவ பக்தி உள்ள பிள்ளைகளோடு அந்த திருமணம் செய்வது நல்லது. அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வென் வி சூஸ் டு whom we are going to get married, especially the believers. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்களுடைய நாமத்திற்கு உரிய மகிமையை நாங்கள் செலுத்த வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த ஒரு ஆண்டவரே அப்பா கனவீனமான காரியங்கள் ஆண்டவரை செய்யாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்குரிய கனத்தை மகிமையை நாங்கள் கொடுக்க ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் இந்த குற்றம் குறைகள் மீறுதல்களை எல்லாம் நீ மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. இயேசுவே கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.